ரோஜா செடிங்களுக்கு ப்ரூனிங், அதாவது கட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பூத்து முடிஞ்சோடனே அதை கட் பண்ணோம்னா தான் அடுத்து ஃபாஸ்ட்டாக அடுத்த பிரான்ச்சஸ் வரும். சின்ன செடியாக இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ரொம்ப டீப்பாக ப்ரூன் பண்ணக்கூடாது. சின்ன செடியை மேலோட்டமாக தான் வெட்டணும். ஒரு அடி ஸ்டெம் இருக்குன்னா நம்ம அதை வந்து அரை அடிக்கு வெட்டக்கூடாது, 1/4 அடி அவ்வளோதான் நம்ம வெட்டணும். அதுக்கு மேலே வெட்டக்கூடாது. ஏன்னா சின்ன செடியால் அடுத்து ஈஸியாக பிரான்ச்சஸ் விட்டு வளர முடியாது. அதனால் சின்ன செடியை வந்து லேசாக தான் நம்ம சாஃப்ட் ப்ரூனிங் தான் பண்ணணும். பெரிய செடியாக இருந்ததுன்னா நம்ம ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக அடுத்த சைட் பிரான்ச்சஸ் விட்டு வளர்ந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு அடிக்கு ஸ்டெம் இருக்குன்னா நம்ம அரை அடியில் வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ அடுத்து ஈஸியாக அதுலேருந்து அடுத்த பிரான்ச்சஸ் வந்துடும். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் உடனே கற்றாழை வச்சிட்டோம்னா அந்த பூஞ்சை ஃபங்கஸ்லேருந்து நம்ம செடியை காப்பாற்றலாம். ஃபங்கஸ்னால் அந்த வெட்டின இடத்துலேருந்து கருப்பாக ஆரம்பிச்சிரும். அந்த கற்றாழை வச்சோம்னா அந்த ஃபங்கஸ் ஆக விடாமலே அந்த பிரான்ச்சை காப்பாற்றிடும். அடுத்து அதுலேருந்து சீக்கிரமாக அடுத்து சைட் பிரான்ச்சஸ் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் கற்றாழை வைக்கிறது. இந்த மாதிரி சின்ன ஸ்டெம் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். இது வந்து ஈஸியாக வளர்ந்து வந்துடும். இது வந்து ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.